ஹாய் மக்களே, நான் உங்கள் ரெட்டவால் ரங்கடூஸ். இன்றைக்கி ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுஷோட 50வது படம், 2வது படம் டைரக்ஷனில். ஸோ இந்த 50வது படத்தில் இன்னொருத்த என்னடா நம்மளை வச்சு செய்கிறது, நானே செய்கிறேன்டான்னு பெரிய லெவலில் அப்படியே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு தனுஷ். அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்குங்க. ஆர்ட் டைரெக்ஷன் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, எடிட்டிங்கு, நம்ம ஓமோட கேமரா எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் கோரியோகிராஃபி வந்து பிரபுதேவா டாப் நாச் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு நான் இதெல்லாம் இருந்தால் தான் பப்ளிக் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன் அப்படிங்கும்போது அது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதெல்லாம் சன் பிக்சர்ஸ் பக்காவாக கலாநிதிமாறன் கொடுத்துருக்குறாரு. கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன், 2 தம்பி, ஒரு தங்கச்சி பிழைக்கிறதுக்கு வேறு ஊருக்கு வராங்க. எந்த காலகட்டம்னு காட்டல. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன கேங்ஸ்டர் பிரச்சனை ஆகிடுது. அவங்கக்கிட்டேருந்து சர்வே பண்ணாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சுங்கிறது தான் கதையாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமாக கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா வரலட்சுமி சரத்குமார் இது வரைக்கும் நடித்த எத்தனையோ படங்கள், சர்க்கார், தாரத்தப்பட்ட எல்லாம் நடித்தாங்க. பெரிய அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்கன்னா இல்லை. ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு எந்த டைலாகும் பெருசாக கிடையாது, ஒன்றும் கிடையாது. இம்போர்ட் பண்ணுறதா 4-5 இடத்துல. ஆனால் அதே கச்சிதமாக அந்த இடத்துல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி சிரிக்கிறாங்க. ஸோ 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துஷாரா வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க பர்ஃபார்மன்ஸு. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. அவங்க கேரக்டராக இருக்கல ஒரு பெரிய இது இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஓவராலாக வந்து அவங்க அங்கங்கே ஸ்கோர் பண்ணிட்டே தான் வராங்க. ஏன் மொட்டை தலையாக இருக்கேன்னு கேட்குறதாகட்டும் அங்கங்கே ஓகே. அதே மாதிரி நம்ம அப்பர்ணா பாலமுரளி அவங்க ரொம்ப சப்பியாக ரொம்ப குட்டாக இருந்தாலும் நான் நினச்சேன் ராயனோட ஒய்ஃப் தான் வராங்கன்னு பார்த்தா சந்தீப் கிஷனுக்கு ஜோடி அப்படிங்கிறதே அப்போ தான் தெரிஞ்சுது. அதனால் அவங்களும் அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபீமேல் கேரக்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. 4வதாக நம்ம எஸ்ஜே சூர்யா, அவங்க கேரக்டரில் வந்து ஒரு பிடிமானம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கோப் நிறையா இருந்தது. எங்கே ராஜன் கேரக்டர் மாதிரி ஓவர் டூ பண்ணிடக்கூடாதுன்னு கம்மி பண்ணிட்டாரா, இல்லைன்னா வந்து இவ்வளோதானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அவரோட கேரக்டரில் எதுக்காக ராயனோட இவருக்கு ஒரு பகை, வெறும் ஒரு உண்மை தெரிஞ்சால் நம்மளை போட்டுருவாங்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ தூரம் தோற்றிட்டு போங்களா, இவன் விட்டா அவனும் விட்டுற போகிறாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் இருக்கில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் த ஐப்ரோ பென்சில், மற்றதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சரக்க போகிறாரு, பாரில் எவனையாவது போட்டு அடிக்கிறாரு, பெரிய ரகலை பண்ணுறாரு. அவரால் தான் பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருடைய ஆக்டிங் வைஸ் அவரெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. பட் ஆனால் அவரோட கேரக்டராக இருக்கணுமே போக போக அது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் காளிதாஸ் ஜெயராம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது அந்த கேரக்டர் பூராவுமே த்ரூ அவுட்டு. சரவணன் ஒரு சின்ன ரோலில் தான் வராரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், நல்ல இமோஷன் பண்ணியிருந்தார். ஸோ துரைன்ற கேரக்டரில் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். செல்வராகவன் கேரக்டர் ஒரு கணக்கு புள்ள மாதிரி, என்னென்னா டெல்லி கணேஷ் வர மாதிரி ஒரு கூடியே வர்றாரு. ஆனால் கடைசி செகண்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ராயன் கேரக்டருங்கிறதே அசுரன் கேரக்டர்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. அவர் நான் யார் கூடயும் சிரித்து பேச மாட்டேன், பழக மாட்டேன், எனக்கு என்னன்றதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றது அப்படி ஒரு கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து எதுக்காக தம்பிங்க அவங்களுக்கு எதிராக திரும்புகிறாங்கன்னா, சாப்பாடு சாப்பிடும்போது என்னடா சோறு திங்கிறீங்களே எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்டால் அவன் கொலை பண்ணிடுவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியறதா இல்லை. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவை எதுக்கு இவன் கொள்கிறான், இல்லை அவன் எதுக்கு இவன் கொள்கிறான். இதுக்கு நடுவில் பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வந்து அன்பிலீவபிளி த்ரூ அவுட் படம் என்ன கான்செப்ட்னே தெரியல. யாரோ ஒருத்தர் கொன்று முடிங்கப்பா, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இது எல்லாத்தையும் கொன்று முடிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரெல்லாம் ராயனை போடுறதுக்காக எஸ்ஜே சூர்யா அனுப்புகிறாரோ அவங்கெல்லாம் திரும்பி வர்றதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இறந்துறாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு 500 பேரை கூட்டிகிட்டு வராரு. எங்கேருந்து இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்கன்னே தெரில. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒன்று கடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் வெளியே போகிறாங்க ராயன் படத்துலேருந்து, அவங்களும் திரும்பி வரல. ஒருவேளை ராயன் பாத்ரூம் வழியாக வந்து இவங்களை எதாவது போட்டானா அப்படிங்கிற பயம் வந்து நானும் வெளியே போய் பார்த்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இத்தனை பேரை கொலை பண்ணி, அதாவது மோர் தேன் அ ஹீரோ திஸ் திங் ஃபிலிம்னால இவ்வளோ பேரை கொலை பண்ணி என்ன இதோட ரேஷியோ என்ன, இதோட முடிவு என்ன, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராவணன் சூர்பனகை, அதாவது அவங்களுடைய கதையை ஒரு சின்ன பேஸாக வச்சுக்கிட்டு ராவணன் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எங்கள் ஒரு இதாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ பட் எனக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலை, என்ன விஷயம்னு தெரில. ஓவராலாக பார்த்தா தனுஷோடைய கேரியர் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், அது இது பால்கி, செல்வராகவன், பாலு மகேந்திரான்னு இத்தனை பேரோட, அதாவது ஒரு கங்கை, யமுனை, கோதாவரி எல்லாம் ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கோயம்புத்தூரில் உட்காந்து அதை ஊற்றி எம்சி ஒரு கட்டிக்கு ஊற்றி அப்படி குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த படம். அதான் உண்மை. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து சுற்றின இடத்துலையே சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இந்தியன் 2க்கு சத்தியமே எவ்வளோ பரவாயில்ல, இல்லை ஒன் டைம் வாட்சபிள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா என்ன நடக்குதுன்னே பார்த்து படம் முடிஞ்சிடுது. ராயன் பார்ட் 2 டிராயர் அப்படின்னு எதுவும் போடல, அது வரைக்கும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
ஓவராலாக பார்த்தா படத்தில் அந்த கிளைமேக்ஸ் பாட்டு ரொம்ப 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 சூப்பராக ஹிட்டான அந்த பாட்டு, பொன்னின் நதி பார்க்கணுமே அந்த பாட்டு இல்லை எப்போவுமே அந்த பாட்டு சொல்லும்போது எனக்கு இந்த ஞாபகம் வந்துடுது, என்னன்னே தெரில. அப்புறம் உசிரே நீதானே பாட்டு வந்து அந்த இடத்துல வந்து அத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இவ்வளோ பகையை வச்சுட்டு எஸ்ஜே சூர்யாவா அந்த லியோ படத்தில் அருள் பாஸ் தொட்டடாய் அப்படின்னு ஆடிட்டு இருக்காருல்ல, அருள் தாஸ் லியோ எல்லாம் அந்த இடத்துல இந்த அது ஒரு அட்மாஸ்பியர், அந்த மூடே கெடுத்துரும் அந்த பாட்டு. அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு கான்செப்ட் சூப்பராக இருந்தும் அங்கே எதுக்கு இவங்கெல்லாம் ஆடுறாங்க. துஷாரா இப்போ தான் ரேப் ஆகிருக்கு போன சீனு, தனுஷ்க்கு அடிபட்டுருக்கு கால் முட்டியில், சந்தீப் கிஷன் அண்ணனை கொண்டிருக்கான், காளிதாஸ் குத்தி இருக்கிறான், எஸ்ஜே சூர்யா அவனை போனவனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே போகி போகி போகின்னு போகி கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு இளமும் கனெக்ட் ஆகலை. பிரபுதேவா ஏன் வரல அப்படின்னா இது எப்படியே அப்படியே அப்படின்னு வரலையா என்னன்னு தெரில. ஸோ ஓவராலாக வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான், அதில் மாற்று கருத்தில் கொஞ்சம் புலம்பிகிட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்தியன் டூக்கு எவ்வளவோ பரவாயில்ல. இந்த வருஷத்தில் திருப்பியும் வந்து மகாராஜா தவிர வேறு எதுவும் நல்ல படம் வந்துச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது D50 படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ரெட்டவால் ரங்கடூஸ். தேங்க்யூ, பை பாய்.